ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு வழியாக இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்க்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எபிசோட் எதுவும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கனடாவும் அக்கீராவும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கனடா சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபர்ஸ்ட் அது மாதிரி எந்த எண்ணமும் இல்லை, ஆனால் இப்போ நான் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அக்கீரா என்ன அப்படின்னு கேட்டிருப்பான். நான் இதுக்கப்புறம் ஓடி ஒளியிறதா இல்லை அப்படின்னு அவன் சொன்ன உடனே, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு வந்து அக்கீரா கேட்குறான். அதுக்கு கனடா சொல்றான், நான் பைத்தியம்னா இல்லை, ஆனால் உன் மேலே பைத்தியம் ஆயிட்டேன். நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். உனக்கு மிடில் ஸ்கூல் படிக்கிறப்போ ஏற்பட்ட ட்ராமானால தான் வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்த. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமானால தான் என்ன லவ் பண்ணுறதுக்காக வந்து நீ தயங்கிட்டு இருந்த. உன்னோட ஆறுதலுக்காக வந்து நீ கண்டசான் கிட்ட போன. ஆனால் இப்போ வந்து உன்னை நீயே வந்து வெறுக்கிற. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உன்னை நீயே வெறுக்கிறதுனால வந்து ஒதுங்கி ஒதுங்கி போற கரெக்டா அப்படின்ற மாதிரி கனடா அக்கீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்கீரா கனடா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை நானே வந்து லோவாக ஃபீல் பண்ணுறேன். அந்த பர்சன் கிட்ட வந்து இது மாதிரி எங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் என்னை விட்டு போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் என்னோட பிரதரோட ஃப்ரெண்டுமே வந்து என்னை போல இருக்காங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால நான் அவர்கிட்ட வந்து அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்தேன். நான் கண்டசா கூட வந்து ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்ணலை. என்னை நானே நம்ப வச்சுக்கிறதுக்கு நான் இது போல் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃப்யூச்சர்லேயும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய காயம் பட்டதுனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அக்கீரா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கனடா சொல்கிறான், அக்கீரா ஒரு நிமிஷம் என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். நீ நினைக்கிறது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ நீ உன் மண்டையில் போட்டு எதையும் குழப்பிக்காத அப்படின்னு கனடா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அக்கீரா சொல்கிறான், இது எல்லாமே வந்து மேலோட்டமாக இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு பெரிய பார்ட்டாக பார்க்குறேன். உண்மையாவே வந்து நான் யாரு அப்படின்னு என்னை நானே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னை நானே இழக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே கனடா வந்து அக்கீரா பக்கத்துல உட்காந்து அவன் தலையை இப்படி தடவி கொடுத்து, நானே உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் என்ன என்ன அப்படின்னு பயப்படுறான். உடனே வந்து கனடா வந்து சிரிக்கிறான். இந்த சீரீஸே முடிய போது இன்னும் வந்து அக்கீரா லவ் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க இப்போ லவ்வும் பண்ணி தொலைய மாட்டாங்க, என் மண்டையை வேற பிச்சுக்க வைக்கிறாங்க. கரெக்டா சொல்றான், ச்சே நீ இப்படி டேட்டிங் மைண்டடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் சொன்னவன்னு சூப்பரா கற்பனை பண்றியே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கீரா சொல்றான், நான் ஒன்றும் அப்படின்னா நான் யோசிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்றான். அப்போ எதுக்கு என்ன என்னன்னு சொல்லி பயந்த, நான் சொல்ல வந்ததே வேற, ஆனா இது எல்லாமே ஓகே தான். நீ நீயா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் வந்து உன்னை மாத்திக்காத. உனக்கு உன்னை பத்தி தெரியுதோ இல்லையோ, என்னால வந்து உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நீ எதையும் போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்காத சரியா அப்படின்னு கன்னடா சொல்ல, அவன் அவனோட மிடில் ஸ்கூல்ல இருந்த அந்த பையனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தது பேசுனது எல்லாமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அக்கீரா எப்பவும் போல அழுதுகிட்டு இருக்கு. அப்போ கன்னடா சொல்றா, அவனோட நேமோட மீனிங் வந்து சன்னு தானே, என்னோட லைஃப்க்கு வந்து லைட்டே வந்து நீதான் அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் தேம்பி தேம்பி அழுகுறான். நீ எதுக்கு இப்போ அழுவுற, நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். உன்னை பத்தி யாருக்கும் தெரியாத உன்னோட மறுபக்கத்தை வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால இப்ப நீயும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம் நான் நினைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து அழுதுகிட்டு கனடாவோட ஷோல்டர்ல வந்து சாஞ்சுக்கிறான். அவன் அழுதுகிட்டே இருக்க, எதுக்கு நீ இப்போ அழுகுற, அழுதா பாரு உன் முகம் நல்லாவே இல்லை அப்படின்னு தொடச்சு விடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாஞ்சுக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அப்பாடா ஒரு வழியா இவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஹாப்பியா இல்லையோ, எனக்கு ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கும் ஹாப்பினா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஸ்கூல் மொட்டை மாடியை தான் காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடியில வந்து கனடாவும் அக்கீராவும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனடா சொல்றான், இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கீரா சொல்றான், இன்னும் கொஞ்சம் நாள்ல இங்க செய்யற வேலைலாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து நம்மளால இங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னைக்கு வந்து என்னோட ப்ராக்டிஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நீ ஈவினிங் ஃப்ரீயா பிஸியா அப்படின்னு
அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அகிரா சொல்றான், "சாரி எனக்கு வந்து கெரியர பத்தி ஒரு கவுன்சிலிங் இருக்கு. அதனால வந்து நான் போறேன். அதனால வர முடியாது." கரெக்ட்டா உன்னோட கிளாஸ்லயும் வந்து இது மாதிரிலாம் பண்றாங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லாம், "எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் போணும். நானும் வந்து என் ஃப்யூச்சர பத்தி யோசிக்கணும்." அப்படின்றா. "ஓகே நல்ல விஷயம் தான். நீயும் வந்து காலேஜ்லாம் போணும்னு சொல்லியிருந்தல்ல. அதனால என்னான்னு போய் பாரு. எனக்கு வந்து லா படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சோண்டு சாய்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா அத வச்சே வந்து நான் கெரியர பார்த்துக்கலான்னு இருக்கேன்." அப்படின்னு இவங்க வந்து அவங்க ஃப்யூச்சர்ல என்ன படிக்கலாம், என்ன வேலை செய்யலாம்ன்னு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா, கனடா வந்து ஒரு சார் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி. அந்த சார் வந்து கனடாவோட மார்க்கெல்லாம் பார்த்துட்டு, "உனக்கு இவ்ளோ மார்க்க வச்சுக்கிட்டு, உனக்கு வந்து நீ ஆசைப்படுறது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். உனக்கு வந்து ஃபுட்பால்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. நீ ஏன் வந்து ஒரு மேட்ச் ஆடக்கூடாது? அது வந்து அடுத்த வருஷம் நடக்குது. உனக்கு வந்து படிப்பை வச்சு சீட்டு வாங்க முடியலன்னா, ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி வச்சு பண்ணலாம். ஆனா அந்த மேட்ச்சுமே வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. உன் கூட ப்ளே பண்ண போற ஆப்போசிட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்றவங்க. ஆனா வந்து நீ ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம். ஒரு வேள சான்ஸ் இருந்தா உனக்கு கிடைக்கும்ன்ற மாரி அந்த சார் சொல்லிட, இவனுமே வந்து வெளிய வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்தது அகிராவோட கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. அகிராக்கு வந்து பிரேக் விட்டுருப்பாங்க போல. ஸோ புக்க எடுத்துக்கிட்டு பால்கனில படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறப்போ, அவங்க பால்கனிக்கு கீழ வந்து கனடாவும் வேற ஒரு பொண்ணும் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கனடாக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு கனடா வந்து எனக்கு வந்து இது மாரி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. இருந்தாலும் வந்து என்கிட்ட நீ சொன்னதுக்கு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணும் வந்து ஒரு லெட்டர் குடுக்குறா. அத வந்து கனடா வாங்கிக்கிறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அண்ணனும் தம்பியும் வந்து ஷூ துடைச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு. நம்ம இப்படி கிளீன் பண்றத பார்த்தா வந்து நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு அவங்க தம்பி சொல்றாங்க. அதுக்கு கனடாவும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. நீ ஃபியூச்சர பத்தி எதனா யோசிச்சியா? என்ன படிக்க போற? அடுத்து என்ன பண்ண போற? டிசைட் பண்ணியா? அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறாங்க. அதுக்கு கனடா சொல்றான், நான் இன்னும் எதுவுமே யோசிக்கல அப்படின்றாங்க. நான் யோசிச்சுட்டேன். நான் வந்து அப்ராட் போலான்னு இருக்கேன். அங்க போய் படிக்கலாம். அது மாரி நான் இருக்கேன். ஆனா இத பத்தி நான் அம்மாகிட்ட ஒண்ணும் சொல்லல. நீ வந்து விளையாடுறத இன்னும் கன்டின்யூ பண்ண போறியா அண்ணா? அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட ரூம தான் காட்டுறாங்க. அவன் பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவனுமே வந்து யோசிக்கிறான். ஐயய்யோ! நம்ம வளர்ந்துட்டுமே நம்ம ஃபியூச்சர பத்தியும் எத பத்தியும் யோசிக்கலையேன்ற மாரி தான் அவனோட நிலைமை இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா ஸ்கூல் அந்த படிக்கட்ட தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கனடா வந்து தூங்கி தூங்கி விழுகிறான். அப்ப அகிரா சொல்றான், "கனடா நான் உன்கிட்ட பேசணும். உன்கிட்ட வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து யாருனா ப்ரொபோஸ் பண்ணாங்களான்னு சொல்ல." அவன் புக்க கீழ போட்டுடுறான். கண்டிப்பா அவனுங்களோட வேலையா தான் இருக்கும். "இல்ல, நீங்க பேசுறத வந்து நான் எதிர்ச்சியா கேட்டேன். ஜிம்முக்கு பேக் சைட்ல இருந்து." அப்படின்றான். "நீ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால உனக்கு எப்ப பார்த்தாலும் நெறைய ப்ரொபோஸ்லாம் வருது." அப்படின்றாங்க. நான் வந்து அவள மறுபடியும் வந்து வேணான்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவளுக்கு வந்து உன்ன புடிச்சிருக்கு ரொம்ப. என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லல்ல. அதனால வந்து ரிஜெக்ட் பண்ற வொர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட யாருன்னா ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா, நீ வந்து என்ன லவ் பண்றல்ல, அத வந்து என்கிட்ட சொன்னல்ல, அதுக்கு வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுல, ஐயோ! ரொம்ப குளிரா இருக்கே, வா நம்ம கட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கனடா வந்து அகிராவ இப்படி கட்டி பிடிச்சுக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஒரு கஃபேவ தான் காட்டுறாங்க. கஃபேல அகீராவும், மிசுகி பொண்ணும் இருக்காங்க. மிசுகி பொண்ணு கிளாஸ்ல வந்து ஜூஸே காலியாச்சு. உர்ரு உர்ருன்னு உரியிறா. அவ சவுண்ட் குடுக்கறத பார்த்துட்டு என்ன அப்படின்னு அகீரா கேட்கிறா. "நீயும் கனடாவும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அவன் தண்ணி குடிக்க போனா போல அப்படியே வந்து இரும்பிட்டு இருக்கா. "அப்படின்னா இல்லையே" அப்படின்ற மாரி சொல்றான். "நீ வந்து சும்மா சாக்கு போக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறப்போ நீங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. அப்போலருந்து இப்ப வரைக்கும் கனடா வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து எங்க கூட சாப்பிடுறதே இல்ல. உன் கூடவே தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உன்ன பத்தி எதுவுமே வந்து கொஞ்ச நாளா வந்து பேசுறதே இல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உன்ன பத்தி மட்டும் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டவுட் பட்டேன். ஆனா இப்ப தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன்." அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கா. "நீ இப்ப என்னாதான் சொல்ல வர சொல்லு?" அப்படின்னு அகீரா கேட்கிறான். "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களான்னு கேட்க, நானும் கனடாவும் டேட் பண்ணல." அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து அவ கடுப்பாயிடுறா. "ஐயோ! எனக்கு ரொம்ப கடுப்பா ஆகுதே." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. "அப்படின்னா நானும் கனடாவும் ஒண்ணா இருந்தா உனக்கு ஓகேவான்ற மாரி அகீரா கேட்கிறான். இதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்லன்னா தான் நான் வந்து கஷ்டப்படுவேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்."
அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா, நாங்க 2 பேரும் ஓப்பனா வந்து சொல்லிக்கல. நான் நெறைய டைம் வந்து ஹிண்ட் குடுத்துட்டேன். ஆனா கனடாவும் வந்து எதுவும் சொல்லல. நானுமே வந்து பெருசா எதுவும் சொல்லல அப்படின்றா. பேசாம வந்து நீயே கனடாக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா என்ன? நீ அப்படி பண்ணனா வந்து கனடாவும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பான்ல அப்படின்ற மாரி அவளுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றீங்க தானே? உனக்கு புடிச்சிருக்கு தானேன்னு சொல்ல, அவனுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது இவங்களோட ஸ்கூல்ல தான் காமிச்சாங்க. அகீராவோட கிளாஸ்ல வந்து கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பசங்க வந்து அந்த கிளாஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பேசுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஸ்டெப்ஸ்ல இறங்கி போறப்போ 2 பொண்ணுங்க ஒண்ணா ஜோடியா புகுறதையும் பார்க்குறான். அவனுக்குமே வந்து ஆசை வந்துடுது. அங்கருந்து நேரா வந்து கனடாவோட கிளாஸ் ரூம்க்கு தான் போறான். ஆனா அங்க கனடா இல்ல. ஜூன் பையன்கிட்ட வந்து கனடா எங்கன்னு கேட்க, கனடா இங்க இல்ல. அவன பத்தி நெறைய ட்ராப் அவுட் பண்ண போற நெறைய ரூமர்லாம் வேற நெறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்குல்ல. அதனால அவன் இந்த இடத்துல இல்ல. ஆல்ரெடி அவன வேற நெறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேள அதுல எதனா ஒரு பொண்ண செலக்ட் பண்ணலாம்னு போயிருப்பான் போல அப்படின்னு பேசுறான். உடனே மிஸ்ஸிக்கு பொண்ணு சொல்றா, "ஏய் சும்மா இரு. கனடா வந்து கிளாஸ்ல இங்க இல்ல. அவன் இப்பதான் வந்து இங்க இருந்து கிளம்பி போனான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நீ வேணா இப்ப போனா போய் பார்க்கலாம்." அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டா ஓட பாக்க, அப்ப மிஸ்ஸிக்கு வந்து, "அகீரா ஆல் த பெஸ்ட். நீ கனடாவ வந்து பிடிச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லுவான். இவன் ஃபாஸ்ட்டா வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து வின் பண்ற மாரி அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடி, ஓடி, ஓடி அவனுக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட்டு கனடாவ எப்ப பார்த்தான்ற விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு வாட்டி எல்லாரும் வந்து ஒண்ணா லைன்ல நின்னுட்டுருப்பாங்க. அப்ப இவனுக்கு முன்னாடி தான் வந்து கனடா நின்னு இருப்பான் போல. அப்ப கனடா பின்னாடியே வர அவனோட புக்கு வந்து கீழ விழுந்துடுது. அப்ப அவன் வந்து புக்க எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல கனடா வந்து அவன் ஃபேஸ பார்த்திருக்க மாட்டான். அவன் ஷோல்டர்ல கை வச்சு, "சாரி இது என் தப்பு தான்" அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் வந்து அவன் முகத்த பார்க்கறதாகட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால கனடா வந்து அக்கீராவ பார்த்திருக்க மாட்டான். அக்கீரா மட்டும் கனடாவ பார்த்திருப்பான். இன்னொரு நாளும் அதே மாரி ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பையன் வந்து கனடா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் வந்து கனடாவோட பேர வந்து அவன் தெரிஞ்சுப்பான் போல. அவங்க 3 ஃப்ரெண்டும் வந்து நல்லா பேசி விளையாடிக்கிட்டு இருக்கிறத அக்கீரா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்க இருந்து கட் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கிறப்போ, அக்கீரா வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான் கண்ண மூடிட்டு. அப்ப அவனோட ஹெட்ஃபோன எடுத்து அவன் காதுல வைப்பான் இல்லையா? அப்போ வந்து அக்கீரா வந்து கண்ண திறந்து பார்ப்பான். கண்ண திறந்து பார்க்கிறப்போ, கனடா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைலன்ட்டாவே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சாங்க வந்து காதுல வச்சோனே சவுண்டா கேட்டோனே, "இது என்ன சவுண்டா இருக்கு?" அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்ட்டு பேசின விஷயத்தையுமே வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது இவங்க 2 பேரும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க. அப்ப கூட அக்கீரா வந்து அவனுக்கு பிரேஸ்லெட் குடுத்துருப்பான் இல்லையா? அத வந்து கனடா பிரேஸ்லெட்ட போட்டு சிரிச்சு பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அத நெனச்சு பார்க்குறான். அடுத்தது ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ட் ஹேர் கட் பண்ணும்போது, "மிஸ்ஸுக்கு பொண்ணு இருந்தா நீ ஹேர் கட் பண்ணி இருக்கியா?" அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவன் வந்து வெளிய தான் நின்னுட்டு இருப்பான். அத பார்த்துட்டு இருப்பான். அத யோசிக்கிறான். இவங்க எல்லாரும் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வில்லாக்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நெனச்சு பார்த்து ஓடிட்டு வர, கனடாவையும் மீட் பண்ணிடுறான். கனடாவ பார்த்துட்டு இதுக்கு மேல வந்து என்னால வந்து கட்டுப்படுத்த முடியாது. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கனடாவும் ஐ லவ் யூ டூ என் பாய் ஃப்ரெண்டா இருன்னு சொல்றான். சாரி நீ பேசும்போது வந்து நான் குறுக்க பேசுறதுக்கு என்னாலயுமே வந்து வெயிட் பண்ண முடியல. என்னால வந்து உன்ன தவிர மத்த யாரோட லவ்வையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாரி சொல்லிடுறான். நீ வந்து இந்த ஸ்கூல்ல ட்ராப் அவுட் பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு கேட்க, அது எல்லாமே வந்து ஒரு ரூமர் தான். அந்த ரூமர் வந்து என்ன ரொம்ப பயம் பிடித்திடுச்சு. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து உன்னையே டிபெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. அதனால வந்து நான் என்னோட கெரியர பார்க்கறதுக்கு போனேன். நான் வந்து வேற ஒரு ஸ்கூல வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது அவன் அடுத்தது படிக்கிறான் இல்லையா? அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? அப்படின்னு கனடா கேட்கிறான். கண்டிப்பா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் எப்படி உனக்கு சன்னோ, அது மாரி நீ வந்து எனக்கு காத்து. நீ எப்பவுமே எல்லா திசையிலயும் ஓடிக்கிட்டே இரு. ஓடுறப்போ என்னையும் வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் கனடா வந்து அக்கீராவ பிடிச்சு கிஸ் பண்ணுவான். ஃபைனலி வந்து இவங்க ப்ரப்போஸும் பண்ணிட்டாங்க. கிஸ்ஸுமே பண்ணிட்டாங்க. கனடா சொல்றான், "சாரி என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு" சொல்றான். அக்கீரா சொல்றான், "ஏய் நம்மள யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றான். இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீ ஓப்பனா சொன்ன. இப்ப அதுக்குள்ளயே நீ ஏன் ஷை ஆகுற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸ்டார்ட்டிங்ல வந்து நீயும் நானும் யாருன்னு
தெரியாம இருந்தோம். ஆனா இப்ப வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஒளிவட்டம் தெரியுது, லவ் தெரியுது. அது மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கரெக்ட்டா வந்து ஒரு சிடில வந்து சாங் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சாங் முடிஞ்ச உடனே ப்ளே பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு உண்மையா சுத்தம் அவங்களோட பாசிட்டிவ் விஷயம்லாம் காட்டுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம் தான் இது எல்லாமே. இது எல்லாமே வந்து இவன் நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அகீரா வரான். அகீரா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நீ ரெக்கமெண்ட் பண்ண சாங் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மெமரீஸ் எல்லாம் திருப்பி கொடுக்குதுன்ற" மாரி சொல்ல, "ஓ இந்தா நீயும் கேளு" அப்படின்னு சொல்லி அவன்கிட்டயும் குடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து மாறி மாறி பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் சாஞ்சுகிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அப்படியே வந்து இந்த சீரிஸ முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நடுவுல அந்த காஃபி ஷாப்க்கு போயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விடுறது, ஜாலியா இருக்கிறது. ஸோ ஹாப்பியா இந்த சீரிஸ வந்து முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த சீரிஸ் புடிச்சிருக்கா? அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வந்து வேற ஒரு சீரிஸ்ல வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.